கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே பள்ளிக்கு மாணவர்களை விட வந்த பெற்றோர் நீண்ட தூரம் சுற்றி வரும் நிலை உள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், அவர்களுடைய கோரிக்கை என்ன சிக்கல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது? கண்டிப்பா கடந்த 30ஆம் தேதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதிரடியாக திறக்கப்பட்டது. இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் உள்ளது ஸ்ரீ சங்கர வித்ராலயா மேல்நிலைப்பள்ளி. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் அந்த மாணவர்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த சர்வீஸ் சாலையை நம்பிதான் இருக்கிறார்கள். இது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு நுழைவாயில் அந்த பள்ளிக்கு உள்ளது. இந்த வழியில் மட்டும்தான் அந்த பள்ளிக்கு செல்ல முடியும். மற்ற பகுதியெல்லாம் குடியிருப்பு இருப்பதால் வேறு எந்த பாதையும் செல்ல முடியாத இந்த சர்வீஸ் சாலையை நம்பி இருந்தனர். தற்போது நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் நேற்று பள்ளிக்கு வரும்போது சர்வீஸ் சாலையை பயன்படுத்தக்கூடாது என்று காவல்துறையினர் தடுத்தனர். இதன் காரணமாக நேற்று பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தினுடைய காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதற்கான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நேற்று பேச்சுவார்த்தை நடத்திய நேற்று போராட்டத்தை கைவிட்டனர். இன்று காலை மீண்டும் காவல்துறையினர் அந்த பகுதியில் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் வழியாக செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினர். பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி கடைக்கார வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அந்த இடத்துல இருந்து சுமார் 10 நிமிடத்துக்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். மீண்டும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது போக்குவரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை உடனடியாக எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் தற்போது போக்குவரத்து சரி செய்யப்பட்டு போராட்டத்தை கைவிட்டு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. பெற்றோருடைய கோரிக்கை மற்றும் என்ன பிரச்சனை என்பது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ராபர்ட்.